நம்ம வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா இருக்கணும். கனியுள்ள வாழ்க்கைனா என்னது? நீங்க தேக்க நிலையில இராதபடிக்கு கர்த்தருக்கும் நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மற்றவர்களுக்கு உங்களை ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவார். உண்மையாய் நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் எண்ணப்படும். சோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த செடி கனி கொடுக்கணும் அப்படின்னா இதை நான் என்ன பண்றேன்? சுத்தம் பண்ணுகிறேன். அசுத்தத்தை எல்லாவற்றையும் நான் நீக்குகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவங்க செய்கிறது நம்ம பல நேரத்துல செய்யவே கூடாது. மற்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறது நமக்கு கர்த்தர் அதை அருவருக்கிறார். கர்த்தர் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்துல எழுதியிருப்பார். பல நேரத்துல பாருங்க, ஏன் நம்மை ஆண்டவர் சிட்சிக்கிறார், நம்ம ஏன் கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார் அப்படின்னா, நம்மை ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லும்போது நம்மை சுத்தம் பண்ணுகிறார். நம்மை சுத்தம் பண்ணுகிறார். உங்களை யாராவது கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ரிமெம்பர் திஸ். யாராவது உங்களை கண்டிக்கிறாங்க, இது தப்பு, இது செய்யாத அப்படின்னு கண்டிக்கிறாங்கன்னா அவங்க தான் நம்மை நேசிக்கிறாங்க. இல்ல, நீங்க செய்கிற தப்புக்கெல்லாம் ஒருத்தர் ஒத்து போகிறாரு, ஓகே ஓகே சொல்றாரு அப்படின்னா அவன் தான் பிசாசுன்னு அர்த்தம். அது பொல்லாத காரியம் என்று சொல்லி அர்த்தம். இதை கவனிக்கணும். அப்போ கர்த்தரும் என்ன செய்யறாரு அப்படின்னா நம்மை சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்றாரு? நம்ம தவறு செய்யும் போது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார். தவறு செய்யும் போது நம்மை தண்டிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என் சாட்சிய. என்னுடைய வலது கரத்துல ஒரு சூடு இருக்கும். எதுக்கு இந்த சூடு இருக்குன்னா, நான் சின்ன வயதுல சினிமா பாட்டு பாடினதுனால எங்க அம்மா கண்டுபிடிச்சு எனக்கு கையில சூடு வச்சாங்க. அதோட சரி, என் வாழ்க்கையில ஆண்டருக்கு முன்பாக சொல்ல முடியும், சினிமா பாட்டு என் வாயில வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க என்னை தண்டித்ததுனால நான் சுத்தமாக்கப்பட்டேன். ஆமென். நான் தண்டிக்கப்படும் போது சுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தரும் செய்கிறார். வார்த்தை பாருங்க நம்மை சுத்திகரிக்கும். வசனத்தை வாசிக்கிறீங்க இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் நம்ம கூட ஆறுதலாவே பேசுவார். உண்மைதான், நம்மை பலப்படுத்துவா, உண்மைதான். ஆனா அதே நேரத்துல நம்முடைய பாவத்தையும் கர்த்தர் சுட்டி காண்பிப்பார். கசப்பா இருக்கக்கூடாது, வைராக்கியமா இருக்கக்கூடாது, பெருமை வரக்கூடாது. இனி எது மூலமா பேசுவார்? வசனத்தின் மூலமாய் பேசுவார். நான் ஒரு முறை ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் பேசி ஆயத்தமாயிட்டே இருந்தேன். ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப தொல்லைப்படுத்திட்டே இருக்காங்க, கம்ப்ளைண்ட் படுத்தணும்னு சொல்லி ஆயத்தமாயினே இருந்தேன். அன்னைக்கு ராத்திரி நான் போய் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு வந்து நியூஸ் பார்க்கறதுக்காக டிவி ஓபன் பண்ணா அதுல ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ஊழியக்காரன், நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நீ போய் கோர்ட்டுக்கு முன்னாடி நிக்க கூடாதுன்னு அவர் இந்த ஊழியக்காரர் பேசுறாரு பாருங்க. உடனே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார், நம்மை சுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுதான் நம்ம ஆண்டவர் இடத்துல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. நீங்க எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணப்படுவீங்களோ அந்த அளவுக்கு கனி கொடுப்பீங்க. பாருங்க, வேதத்துல ஒரு வசனம் உண்டு, சுத்திகரிக்கப்படுகிற பாத்திரம் எஜமானுக்காக பயன்படுத்தப்படும், அதுதான் கனமுள்ள பாத்திரம். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய மனதை, நம்முடைய கண்ணின் பார்வையை, செய்கைகளை, நம்முடைய நடத்தைகளை ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவீங்க, கனமுள்ள பாத்திரமாக மாறுவீங்க.